எனக்கு வரும். நான் ரூ. 300 வித்ட்ரா போட்டோம்னா 15% கழிச்சா எனக்கு வந்து ரூ. 255 வாலெட்டில் ஆட் ஆகும். சரிங்களா? அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும் ரூ. 255. ஸோ இதுதான் கணக்கு. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 3000 அதாவது 2500 கட்டி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னா ஹெட்ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் சாரீ இருக்குது, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட என்ன பொருள் தேவையோ நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் ஒன்றுக்கும் தனித்தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 3000 கட்டினா உங்களுக்கு என்ன லெவல் வரும், எவ்வளோ ரூபா பைசா வரும், எவ்வளோ லெவல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 6000 12,000 இந்த இது போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னால் நீங்கள் 3000 கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து ஃப்ரீயாக இருந்தது. பட் இப்போ வந்து 2500 அப்படின்ற கம்மி பண்ணியிருக்கிறதுனால டெலிவரிக்கு வந்து பைசாவில் எக்ஸ்ட்ரா 50 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம 2500 கட்டியிருப்போம், அது போக எக்ஸ்ட்ரா 50 பே பண்ணால்